ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா நாம எப்பவுமே சினிமா செய்திகளை பத்தி பேசுவோம், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி பேசுவோம், அவங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் பத்தியும் பேசுவோம், படங்களை பத்தியும் பேசுவோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போறது எதை பத்தி யாரை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய நடிகர்கள் கோடி கோடியா சம்பளம் வாங்குறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே, இவங்கெல்லாம் பணத்தை கொண்டு போய் எங்க வைப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சாமானிய மக்கள் கேட்காத கேள்வி இல்லை அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்லலாம். எல்லாருக்குள்ளேயுமே இந்த சந்தேகம் இருக்கும். ஏன்னா ஒரு படத்துக்கே 100 கோடி வாங்குறாங்க. அந்த மாதிரி அவங்க பல படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நமக்கு 100 கோடியை செலவு பண்றதுக்கே நமக்கு ரொம்பவே காலமாகும். நமக்கு வந்து 1 கோடி இருந்தாலே போதும், நம்மளோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். 100 கோடியை வச்சு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் அடுத்தடுத்த சம்பளத்தெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எப்பவுமே மக்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதாவது ஒரு காலகட்டத்துல நடிகர்கள்லாம் சம்பாதிச்ச பணத்தை நிறைய பேர் சூதாடி அழிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் குடிச்சே அழிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருப்போம், பேசியிருப்போம். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பெண் ஆசையினால நிறைய பணத்தை இழந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயமும் நான் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிலர் கட்சியில போயிட்டு பணத்தை இழந்திருப்பாங்க. ஒரு சிலர் பிசினஸ் பண்ற அப்படின்னு சொல்லி அதுல லாஸை பார்த்து பணத்தை இழந்திருப்பாங்க. ஆனா எதுல போட்டா பணம் நமக்கு சேவ் ஆகும், எதுல போட்டா நமக்கு அது ரெட்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் மட்டுமே யோசிச்சு இந்த பிசினஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல கொடி கட்டி பறந்த மிகப்பெரிய ஒரு பிசினஸ் அப்படின்னே சொல்லலாம். அதை செஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வீடு வாசல் நிறைய நிலங்கள் அப்படின்னு சொல்லி சொத்து சுகத்தோட ரொம்பவே லக்ஸரியான ஒரு லைஃப்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, சோ அவங்க அந்த காலகட்டத்துல ரியல் எஸ்டேட்ல இருந்ததுனால அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த மாதிரி ஒரு சில நடிகர்களும் பாத்தீங்கன்னா தான் சம்பாதிச்ச பணத்தை ரியல் எஸ்டேட்ல போட்டு இன்னைக்கு வரைக்குமே அவங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்க்க போறது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஹீரோஸ் கிடையாது, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஹீரோஸ் அப்படின்னே சொல்லலாம். சோ அவங்கள பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அவங்கெல்லாம் அப்பவே நல்லா யோசிச்சு மொத்த பணத்தையும் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல போட்டாங்க. டெவலப்பிங் ஏரியாவா பார்த்து கம்மியான ரேட் இருக்கும்போது வாங்கி போட்டுட்டு இன்னைக்கு அந்த இடம் லட்சங்களை தாண்டி கோடிகள்ல விற்பனை ஆகுது. அவ்வளோ அளவுக்கு எல்லாமே போகுது. சோ அந்த மாதிரி நடிகர்கள் யார் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட்ல பணத்தை போட்டு இன்னைக்கு கோடீஸ்வரங்களா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்டா நாம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி மறைந்த பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் தான். ஸோ அவர் 70 வயதை தாண்டி இப்போ காலமாயிருந்தாரு. அந்த விஷயத்தை பத்தியும் நாம வந்து நம்மளோட சேனல்ல பேசியிருக்கோம். ஸோ மிகப்பெரிய ஒரு நடிகர். அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடிகர்களுக்கு நிறைய விதமான ஒரு அறிவுரைகள் வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. யூடியூப்லயுமே பாத்தீங்கன்னா நிறைய அவரோட வீடியோஸ் எல்லாம் பயங்கர ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா வீடியோஸும் அவர் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி அந்த காலகட்டத்தில இருந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும், அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு சில படங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பத்துல இருந்தே இப்ப வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பெயர் வாங்கின ஒரு நடிகர், எந்த ஒரு கிசுகிசுக்களும் எந்த ஒரு விமர்சனமும் இல்லாத வந்த ஒரு நடிகர் அப்படின்னே சொல்லலாம், நடிகர் ராஜேஷ். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் சம்பாதிச்ச பணத்தை வச்சு ரியல் எஸ்டேட்ல தான் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாராம். இப்போ இல்ல, 80s டைமிங்லேயே பாத்தீங்கன்னா அவரோட சம்பளத்தை எல்லாத்தையும் நிறைய லேண்ட் வாங்கி போடுறது, எதெல்லாம் கம்மியா வருதோ அதெல்லாம் வாங்கிடுறது. அதுக்கப்புறம் யாராவது தேவைன்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு அதை கொஞ்சம் கூடுதல் விலைக்கு விற்கிறது. இந்த மாதிரி வேலை தான் அவர் ஆரம்பத்துல செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதாவது 80s டைமிங்ல அவர் சம்பாதிச்ச பணத்துல இதை பண்ணியிருந்திருக்காரு. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்போது, அதாவது 80s தாண்டி 90s வரும்போது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வந்திருக்கும் இல்லையா, அந்த காலகட்டத்துல எல்லாருக்குமே சொந்த வீடு அப்படின்றது தேவைப்பட்டிருக்கு. அதாவது நடிகர் நடிகைகளுக்கு சினிமாவுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து அவர் கான்டாக்ட் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்தெந்த நடிகர்களுக்கு எல்லாம் சொந்த வீடு வேணுமோ இவர் மூலயமா தான் எல்லாமே வாங்குவாங்களாம், இவர் மூலயமா தான் விற்கவும் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சினிமா துறையிலே இவர் வந்து ரியல் எஸ்டேட்ல மிகப்பெரிய ஒரு சம்பாதித்திய பார்த்தவர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவர் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டி இவரோடது ஓன் அங்கங்க இருந்துட்டு இருக்கு. இவங்களோட பசங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலி ராஜேஷ் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவர் பல பேருக்கு குருநாதரா இருந்திருக்காரு. பல விஷயங்கள்ல நடிப்பை தாண்டி இன்னும் பல விஷயங்கள்ல ஒரு குருநாதரா இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி
பன்முக திறமை கொண்ட நடிகர் அப்படின்னே வந்து சொல்லலாம். நடிகர் ராஜேஷ் இவரு தான் சம்பாதிச்ச பணத்தை ரியல் எஸ்டேட்ல போட்டு போட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து இன்கம் எடுத்து தான் ரொம்பவே வருமானம் பார்த்திருக்காரு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது KS ரவிக்குமார். இவரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர், நமக்கு தெரியும். இப்ப வரைக்கும் அவர் நிறைய படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய படங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் படங்கள் வந்து இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இப்ப திரும்பவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் 90s டைமிங்ல இவரோட படம் இல்லாம வந்து ஒரு வருஷம் கூட இருக்காது. சோ ஒரு நடிகர்கள் கூட இவரோட படத்துல நடிக்காம இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா முன்னணி நடிகர்களை வச்சு படத்தை இயக்குன ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். கரெக்டா வந்து 99ல படையப்பா படம் வந்தது. சோ அந்த படத்துல வந்து இவருக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு மேல லாபம் கிடைச்சிருக்கு. படையப்பா படம் எவ்வளவு அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பாடல்கள் இடம்பெறாத ஒரு நிகழ்ச்சியே இருக்காது, இடம்பெறாம எந்த ஒரு ரீல்ஸுமே இருக்காது. நிறைய ரீல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா வெற்றி கொடிக்கடு பாட்டு இப்ப வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி படமா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், நீலாம்பரின்ற அந்த கேரக்டரோட நேம் இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் மறக்கவே முடியாது. அந்த கேரக்டருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கவே முடியாது. ஸோ சூப்பர் ஸ்டாரை தாண்டி அதிகமான பேர் வாங்கினது நம்மளோட ரம்யா கிருஷ்ணன் தான் அந்த படத்துல. அந்த அளவுக்கு KS ரவிக்குமாருடைய அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அந்த படத்துல 99லயே நான் வந்து சொல்றது, ஸோ அப்பவே 64 லட்சம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட். ஸோ இப்போ வந்து 64 லட்சமா அப்படின்றது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. பட் அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு அமௌண்டா இருந்திருக்கும். அந்த அமௌண்ட் வச்சு அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டி நகர்ல அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு காலியா தான் இருந்திருக்கு டி நகர். இப்ப இருக்கிற மாதிரி பரபரப்பாலாம் இருக்காது. சோ அப்போ டி நகர்ல உள்ள ஏதோ ஒரு ஏரியால ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த படங்கள் கமல்ஹாசன் அவர்களை வச்சு பண்ணியிருந்ததும் அடுத்தடுத்த படங்கள் அவர் பண்ண அதுல கிடைக்கக்கூடிய கொஞ்சம் லாபத்தை எடுத்து டி நகர்ல இன்னும் 2-3 வீடு ஆபீஸ் அந்த மாதிரி வாங்கி போட்டிருக்காரு. சோ சின்னதா இருந்த அந்த வீட்டையும் பெருசு பண்ணிருக்காரு அந்த காலகட்டத்துல. பட் அப்பவே பாக்குறப்போ இது வந்து டி நகர்ல கொஞ்சம் உள்ள இன்டீரியரா இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. ஆனா இன்னைக்கு அந்த பங்களா பாத்தீங்கன்னா கோடி கணக்குல போகுது. அது வந்து மெயின்ல இருக்கு இன்னைக்கு டி நகர்ல. சோ அந்த மாதிரி இவர் பல இடங்கள்ல இந்த மாதிரி ஆபீஸ் வீடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டிருக்காரு. ஏன்னா நமக்கே தெரியாது, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இதெல்லாம் எங்க இருந்து டெவலப் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. பட் நம்பி வாங்கி போட்டவங்க தான் இன்னைக்கு கோடீஸ்வரங்களா இருக்காங்க. அப்படிதான் வந்து டி நகரே உருவாச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா KS ரவிக்குமாரும் தன்னோட படத்துல வரக்கூடிய பாதி லாபத்தை கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல தான் போடுவாராம். அடுத்ததா காமெடி நடிகர் சத்யனை தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே இவரை பத்தி நம்ம வந்து ஒரு வீடியோல பேசியிருக்கோம். இவரோட அப்பா ஒரு சாதாரண ஆள் கிடையாது. மாதம்பட்டி சிவகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசருடைய பையன் தான் சத்யன். சோ சத்யராஜ் அறிமுகப்படுத்தினதே இவரோட அப்பா தான், அதாவது சத்யனுடைய அப்பா தான் சத்யராஜ் அவர்களையே அறிமுகப்படுத்தியிருக்காரு சினிமாவில். அதுக்கப்புறம் தன்னோட பையனை வச்சும் 2 படம் எடுத்திருக்காரு. பட் அந்த 2 படமும் சரியா போகல அப்படின்றதுனால அதுக்கப்புறம் பையனை வச்சு படம் எடுக்காம அவருக்குன்னு ஒரு பிசினஸ் இருக்கணும்னு சொல்லி அவருக்கு பல ஏக்கர் தோப்புகள், விவசாய நிலங்கள் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. நிறைய பாத்தீங்கன்னா அவர் வந்து தஞ்சாவூர் சைட்ல எல்லாம் நிறைய இடங்கள் வாங்கி போட்டிருக்காரு. முக்காவாசி பாத்தீங்கன்னா பையனுக்கு இது ஒரு பிசினஸா இருக்கணும், விவசாயம் அவன் பார்க்கணும் அப்படின்றதுனால முழுக்க எல்லாமே பையன் பேர்லயே அவர் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல பார்த்தேன்னு சொன்னாலே, அதுவே பாத்தீங்கன்னா அப்பா காசுல யார் யாரெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருப்போம். அதுல இவரும் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். சோ இவரோட அப்பாவும் மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசரா இருந்திருக்காரு. இருந்தாலும் இவரு 2 படங்களுக்கு மேல பையனுக்கு ப்ரொடியூஸ் பண்ண வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பணத்தை கொண்டு போய் மொத்தமா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல போட்டிருக்காரு. நிறைய லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு. ஏக்கர் கணக்குல விவசாய நிலங்கள் வாங்கி போட்டிருக்காரு. இப்போ அதெல்லாமே லீஸுக்கு கொடுத்து அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க குடும்பமே இன்னும் ஒரு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். சோ அவ்வளவு அளவுக்கு இவங்க ஒரு ஊரையே வளர்ச்சி போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு நிலங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கான இடங்கள் இருக்கு ஒவ்வொரு ஊர்லயும். அதாவது இவங்களோட சொந்த ஊரை தாண்டி நிறைய இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ முழுக்க இவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்தே சாப்பிடலாம் ரியல் எஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய அந்த வருமானத்தினால. சோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது செந்தில் கவுண்டமணி. அதுல முக்கியமா வந்து செந்தில் தான் நிறைய பணத்தை வந்து ரியல் எஸ்டேட்ல போட்டிருக்காரு. பட் அதுக்கு அவருக்கு யார் வழி சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்டமணி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நீ வந்து வேஸ்ட் பண்ணாத, உனக்குன்னு சொந்தமா முதல்ல ஒரு வீடு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால செந்தில் வந்து சாலிகிராமத்துல ஒரு வீடு வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடு வாங்கிட்டேனே எனக்கு போதும், நான் வந்து இல்லாதவங்களுக்கு உதவி பண்ண போறேன் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா கவுண்டமணி என்ன சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் நீ இது எல்லாத்தையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, அதுக்கப்புறம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை நீ வந்து இல்லாதவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணு, சொந்த பந்தங்களுக்கு எல்லாம் செய்ய அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் செந்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம தான் இன்னும் நடிக்க போறோம்ல, கண்டிப்பா நமக்கு தேவையான அளவுக்கு இப்ப பணம் இருக்கு,
இருக்கு, இதுக்கப்புறம் எதுக்கு அப்படின்லாம் அவர் கேட்டிருக்காரு. இல்ல நீ வாங்கி போட்டு வை, உன் வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய என்னென்ன இடங்கள் வருதோ அது எல்லாத்தையும் வாங்கி போட்டு வை, உனக்கு ஃபியூச்சர்ல உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கம்மியான விலைக்கு என்னென்ன வீடுகள் நிலங்கள் எல்லாம் வந்ததோ அது எல்லாத்தையும் வந்து செந்தில் வாங்கி போட்டிருக்காரு. வாங்கிட்டு அதுக்கப்புறம் தன்னோட பசங்களோட படிப்புக்காக ஒரு சில இடத்தையும் அவர் வந்து வித்திருக்காரு. அந்த இடம் ஆயிரங்கள்ல தான் அவர் வாங்கியிருக்காரு. பட் விற்கும் போது லட்சங்களை தாண்டி கோடிகள்ல அவர் வந்து வித்திருக்காரு. அப்பவே வந்து இதை சொல்லியிருந்தாரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தது கவுண்டமணி தான், அவர் இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளவு பணம் எனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ அதனால செந்திலுமே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வீடுகள் வாங்கி போட்டிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு காமெடி நடிகரை பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும், வடிவேல் அவர்கள். வடிவேலும் பாத்தீங்கன்னா அவரோட சொந்த ஊர்ல தெருவுக்கு தெரு அவரோட ஒரு வீடு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சென்னையிலே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் அவரோட வீடு இல்லாம இருக்காது. பட் அது எதுவுமே அவரோட பேர்ல இருக்காது. ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா பினாமிங்களோட பேர்லயும் சொந்தக்காரங்களோட பேர்ல தான் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு வடிவேலுக்கு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான சொத்துகள் இருக்கு. இது எல்லாமே அவர் வந்து ரியல் எஸ்டேட்ல போட்டிருக்காரு. நிறைய ஏக்கர் கணக்குல நிலங்களை வாங்கி விவசாயிகளுக்கு அது குத்தகைக்கும் விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்து வந்திருக்கு. அந்த மாதிரி ரியல் எஸ்டேட்ல இவங்க எல்லாம் போட்டு இன்னைக்கு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஃபைனலா நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இவரை பத்தி வந்து நீங்க இந்த விஷயத்தை கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. நம்மளோட தளபதி விஜய், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்னே இப்ப சொல்லலாம். நடிகர்ன்றதை தாண்டி அரசியல்வாதி விஜய்ன்னு சொல்லிடலாம். சோ அவருமே பாத்தீங்கன்னா அவரோட பணத்தை ரியல் எஸ்டேட்ல தான் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? பட் அவர் ரியல் எஸ்டேட்ல தான் போட்டிருக்காரு. முக்கியமா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க, இவங்க எல்லாம் பணத்தை கொண்டு போய் எங்க வைப்பாங்க, பேங்க்ல வச்சாலும் அதுக்கான கணக்கு காட்டணுமே அப்படின்ற ஒரு விஷயம் வரும். சோ இன்கம் டாக்ஸ் அவங்க அந்த அளவுக்கு அதிகமா கட்டி ஆகணும். அதனால எஸ்ஏசி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த காலகட்டத்திலே யோசிச்சு அப்பவே விஜயோட சம்பளத்துல வரக்கூடிய பாதி பணத்தை கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யோசிச்ச விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா, சரி ஓகே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி அவரும் நிறைய லேண்டு அண்ட் வீடுகள்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இந்த விஷயம் எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல எஸ்ஏசி வந்து ஆரம்பத்துல ஒரு சாதாரண இயக்குனரா ஃபர்ஸ்ட் அறிமுகம் ஆயிருக்காரு. அப்ப அவரோட படங்கள் பெரிய அளவுல போகல, இருந்தாலும் இயக்குனரா சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி மட்டும் தான் இருந்தது. அந்த டைமிங்ல அவங்களுக்கு நிறையவே பண கஷ்டம் இருந்திருக்கு. அவங்க இருந்த வீடே பாத்தீங்கன்னா மொத்தமே 100 ஸ்கொயர் ஃபீட்ல தான் வீடே இருக்குமா. சோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம பெரிய ஆளா ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாத்ரூமே 100 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பிரம்மாண்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி அப்பவே அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்படி டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இயக்குனரா அறிமுகமாகி ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் உடனே தன்னோட பையனையும் சினிமாவில் இறக்க ஆரம்பிச்சாரு. சோ ஆரம்பத்துல அவருக்கு கொஞ்சம் தடைகள் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படியோ ஒரு ஹீரோவா அவர் வந்து ஸ்ட்ராங்கா ஒரு சில படங்கள்ல நின்னுட்டாரு. அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் அவரை தேடி வர ஆரம்பிச்சது. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சாலிகிராமத்துல இருக்கக்கூடிய முதல் அவங்க வீடு கட்டினது, அந்த இடத்த வாங்கி போட்டு அங்க ஒரு சின்னதா வீடு கட்டினாங்க. சோ அப்ப வந்து அவர் சொல்லியிருந்தாரு, இதுக்கு முன்னாடி நாங்க 100 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுல தான் இருந்த மொத்த வீடே, ஆனா இன்னைக்கு என்னோட பாத்ரூமே பாத்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கும், அவ்வளவு பெருசா இருக்கு வீடு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இதுதான் முன்னேற்றம், இதுதான் வளர்ச்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்பதான் அவர் விஜய் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு, நீ எப்போ எந்த படம் நடிச்சாலும் அதுல உனக்கு எவ்வளவு அளவுக்கு சம்பளம் வந்தாலும் அதுல ஒரு பாதியை கொண்டு போய் ஒரு பில்டிங் மேலேயோ ஒரு காலி நிலத்திலயோ நீ போட்டு போய் அதுதான் நமக்கு உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ விஜயும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு சென்னையில எக்கச்சக்கமான வீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வீடுகளை தாண்டி நிறைய திருமண மண்டபங்கள், ஷாப்பிங் மால், காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே அவர் கட்டியிருக்காரு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் பாத்தீங்கன்னா விஜய்க்கு சொந்தமான ஷாப்பிங் மால்லாம் இருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் சென்னையிலே கிட்டத்தட்ட 25 வீடு அவங்களுக்கு சொந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் காலி அபார்ட்மெண்ட்ஸ் பிளாட்ஸ் எல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் வந்து இவங்க அப்பவே கம்மி ரேட்டுக்கு வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ அதோட மதிப்புகள்லாம் கோடிகள்ல போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்டையும் விட்டுட்டு, அதாவது சொந்தமா கட்டின வீட்டையும் விட்டுட்டு ஈசிஆர்ல பண்ணையூர்ல ஒரு வீடு வச்சிருக்காரு பெருசா, அங்கேயும் இல்லாம தனியா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் எடுத்து ஸ்டே பண்ணிருக்காரு. அந்த அபார்ட்மெண்டோட மதிப்பு பாத்தீங்கன்னா 25 கோடி ரூபாய். ஸோ அங்கதான் வந்து விஜய் இப்போ ஸ்டே பண்ணிருக்காரு. இது ஆல்ரெடி வேற ஒருத்தர் வேற ஒரு வீடியோல சொல்லியிருப்பாரு. அது மூலயமா தான் நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்தது. அந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விவிஐபிஸ் கோடீஸ்வரங்கள்லாம் மட்டும்தான் அங்க இருக்க முடியும். ரெண்ட்னாலே பாத்தீங்கன்னா அங்க லேக்ஸ்ல வந்து ரெண்ட். பட் விஜய் அதை ஓனாவே வாங்கியிருக்காரு, அங்கதான் இருக்காரு. சோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான இடத்துல விஜய் வந்து ஷாப்பிங் மால்ஸ், திருமண மண்டபம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி கட்டி வச்சிருக்காரு. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு சென்னையிலே சாலிகிராமத்திலே சோபா கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்லி 2 மண்டபம் இருக்கு. அவங்க பையன் பேர்ல ஒரு மண்டபம் இருக்கு. அது இல்லாம விஜயோட ஒரு வீடு, பழைய வீடு வந்து சாலிகிராமத்துல தான் இருக்கு.
ஆனா அவங்க இதுக்கு முன்னாடி அங்கதான் இருந்தாங்க. கொஞ்சம் பெரிய ஆளா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஈசிஆர் பக்கம் எல்லாருமே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எஸ்ஏசி அண்ட் ஷோபா இவங்க 2 பேருமே சேர்ந்து புதுசா ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோட பால் காய்ச்சற விழா வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கு விஜய் போகலன்றது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. சோ எவ்வளவு வீடுகள் இருக்கு, திரும்பவும் புதுசா ஒரு வீடு இவங்க 2 பேர் வந்து தனியா வாங்கி கட்டி போயிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் பேசப்பட்டது. இது எல்லாத்தையும் தாண்டி விஜயோட ஒய்ஃப் லண்டன் அப்படின்றது நமக்கு தெரியும். சோ இவரு இன்னும் பாதி இன்வெஸ்ட்மெண்ட்டை லண்டன்ல பண்ணி வச்சிருக்காரு. லண்டன்ல எக்கச்சக்கமான பிசினஸ்ல இவர் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்காரு. பட் இவரோட பேர்ல எதுவும் கிடையாது. எல்லாமே இவங்களோட ஒய்ஃப் ரிலேஷன், ஒய்ஃபோட நேம் இந்த மாதிரி தான் அவர் வந்து லண்டன்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சோ இந்தியாவை தாண்டி லண்டன்லயும் மிகப்பெரிய ஒரு பிசினஸ்ல ஈடுபட்டிருக்காரு விஜய். பட் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. அவ்வளவு பணங்கள் இருக்க போக மீதி பணத்தை தான் இப்போ வந்து அரசியல்லையும் கட்சிகளையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த அளவுக்கு நடிகர்கள்லாம் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணி அது மூலயமா வரக்கூடிய பணத்தை வச்சு இன்னும் ஒரு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலான்ற அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தாலும் அதை கொண்டு போய் ரியல் எஸ்டேட்ல போடுங்க. ஏன்னா இன்னைக்கான வேல்யூ என்னன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இன்னைக்கு 50 லட்சத்துக்குலாம் வீடு கிடைக்கவே மாட்டுது நம்ம கேட்கக்கூடிய ஏரியாலலாம். சோ 1 கோடி ரூபாய் அப்படின்றது என்னமோ ஒரு 100 ரூபாய் மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜஸ்ட் 1 crore தாங்க அப்படின்றலாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். சோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொண்டு போய் கண்டிப்பா நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.